வரக்கூடிய 30/12/2025 இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க. இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. இந்த நாளில் பெருமாளை முறையாக விரதம் இருந்து வழிபட்டு இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாமா? அந்த நாள் முழுவதும் விரதமாக இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. அதில் உணவு எடுத்துக்காம நீர் ஆகாரமாக எடுத்துக்கிறது அப்படின்றது அதீத பலனை நம்மளுக்கு கொடுக்கும். அன்னைக்கு பெருமாள் கோவிலில் துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபடுறது அப்படின்றது ரொம்பவுமே சிறப்புங்க. அது மட்டும் இல்லாமல் மாலையில் நம்மளோட வீட்டில் ஏழுமலையானுக்கு 7 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபடுறது அப்படின்றது அதீத பலனை நம்மளுக்கு கொடுக்கும். மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபடலாம். இல்லை அப்படின்னா லக்ஷ்மி தேவிக்கு உகந்த நெல்லிக்காய் தீபம் ஏற்றி வழிபடுறது அப்படின்றது அதீத பலனை நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் ஐஸ்வர்யமும் நிறைஞ்சிருக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாமல் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பெருமாளுக்கு முறையாக விரதம் இருந்து இந்த மாவிளக்கு தீப வழிபாடு இல்லை அப்படின்னா நெல்லிக்காய் தீப வழிபாடு பண்ணி பெருமாளை வழிபடுங்க. சகல சௌபாகியத்தையும் ஆயுள் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெறுங்க. ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நல்லதே நடக்கும்.